என்ன நடக்குது அப்படின்னு. இப்போ ரஜினியோட ஒரு படத்துல ஒரு பாட்டு என்னமோ திட்டம் இருக்குன்னு ஒரு பாட்டு உண்டு இல்லை, அது மாதிரி ஏதோ ஒரு கணக்கு ஓடிக்கிட்டு இருக்கா, எப்படி புரிஞ்சுக்கிறது? ஷாம் சார் இறந்த காலத்தை பத்தி சொன்னார்ல, காங்கிரஸ் உள்ளவங்க அந்த கணக்கு பண்றாங்க. நம்மளுக்கு ஒரு குளோரியஸ் பாஸ்ட் இருக்குது, ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கணும்னா நிகழ்காலத்தை கொஞ்சம் அடகு வைக்கலாம். நிகழ்காலத்தை மறந்துடலாமா இல்ல அடகு? ஒரு கேம்பிள் அது. ஓகே, அந்த கேம்பிள் எடுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. விஜய் கிட்ட என்ன வாக்குகள் இருக்குங்கிறது யாருக்குமே எல்லாமே ஒரு கெஸ் தான். 15%, 8%, 20%ங்கிறது அது பெரிய அளவில் இருந்ததுன்னா அந்த கேம்பிள் குட் பே ஆஃப்ல. இந்த எலெக்ஷனுக்கு மட்டும் இல்ல, 2029க்கு அது ஹெல்ப் பண்ணும்ல. இப்போ 10 சீட் 20 சீட் ஆகலாம்ல. ஏடிஎம்கேவோட அவங்க 84ல அதுக்கப்புறம் 91ல இவங்க தானே 2/3 வாங்கினாங்க. லோக்சபா எலெக்ஷன்ல அதிக சீட் இவங்க தானே வாங்கினாங்க. அந்த மாதிரி கூட வாங்கி பெறலாம்ல. அந்த இடத்துல ரகு இப்போ ஷியாம் அவர்கள் தொட்டு காட்டின இடம் தான் ரொம்ப நுணுக்கமா பாக்குறப்ப அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் வாக்கு கணக்கு தெரியும், நம்ம நம்பர்ஸ்ல கருத்து கணிப்பெல்லாம் சொன்னாலும் அவங்களுக்கு களம் தெரியும், ஜெயிக்கணும், இது பணமும் சேர்ந்து விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டா இருக்கிறப்ப வெற்றியை நோக்கி போவாங்களா இல்ல ஒரு சூதாட்டத்தை நடத்தலாம் அப்படின்ற இடத்துக்கு கேம்பிளுக்கான சான்ஸ் இப்ப இல்லைன்னா எப்பன்னு ஒரு கேள்வி எழுது. அது காங்கிரஸ் தலைமை. இப்போ நீங்க 2029க்கு முன்னாடி இது நடக்குது, 2029லயும் மோடி இருந்தாருன்னா காங்கிரஸ் எந்த அளவுக்கு வெற்றி பெற முடியுங்கிற கேள்வியும் இருக்கு. நீங்க 30 MP இருந்தாலும் ஒரு ஸ்டேட்ல வளர முடியாதுங்க. ஆட்சியில பங்கு இருந்தாதான் வளர முடியுங்கிறத கார்த்தி சிதம்பரம் திரும்ப சொல்லியிருக்கிறாரு. எம்பிங்கிறது ஒரு ஆர்னமெண்டல் போஸ்ட், அதுல எங்களுக்கு பெரிய எக்ஸிகியூட்டிவ் பவர்லாம் கிடையாது. இந்த எம்பி லேட்ஸை வச்சு நாங்க சில காரியங்களை செய்ய முடியும். நீங்க ஒரு மக்கள்கிட்ட நெருங்கி போனோம், அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற இடம் நீங்க ஒரு மினிஸ்டர் ஆனாதான், ஸ்டேட் மினிஸ்டர் ஆனாதான். அப்படிங்கிறதுனால இப்ப நீங்க நான் மாணிக்கம் தாக்கூர் மட்டும் இல்ல, நிறைய பேர் காங்கிரஸ்ல இது இந்த மாதிரி ஒரு டிராஸ்டிக் ஸ்டெப் எடுக்கிறதுக்கான சரியான நேரம் நினைக்கலாம். பாயிண்டடா இப்ப ஆட்சியில் பங்குன்றத கோட்பாடா சரி தவறுன்றதெல்லாம் தாண்டி திமுகவின் ஒரு பெரிய தலைவர் மினிஸ்டர் அவர் சொல்லிட்டார் ஆட்சியில் பங்குன்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னு அவர் சொல்லியாச்சு. இப்ப திரும்பவும் அதை இன்சிஸ்ட் பண்ணி கொடுத்தாதான் இருப்போம்னு இருக்க போறாங்களா இல்ல எப்படி? அதை இன்சிஸ்ட் பண்ணா அட்லீஸ்ட் சீட்ஸ் அதிகமாக கிடைக்கலாம், அதுவுமே பெரிய சிக்கல். அப்புறம் ராஜ்யசபா சீட் வாங்கலாம், அப்புறம் இந்த அசம்பிளிக்கு அதிக சீட்டுகள் வாங்கலாம். அது ரொம்ப சிக்கலா. இப்போ கடந்த 2 நாளா ஒரு பேப்பர்ல வந்திருக்கிற நியூஸ் யாருக்குமே சீட் அதிகம் கிடையாது, அதே சீட்டு தான், 21 ஃபார்முலா தான், அதே தான். ஏன்னா இப்ப புதுசா சீனியர் ராமதாஸ் வரலாம், டிஎம்டிகே வரலாம், நீங்க சொன்ன மாதிரி ஓபிஎஸ் வரலாம். சோ அவங்களுக்கு நாங்க கொடுத்தாகணும், அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதை திமுக தான் இழந்து கொடுக்கணும். 188ல இருந்து அவங்க 2006ல இந்த மெஜாரிட்டி பெற முடியாத காரணத்தினால அந்த மாதிரி ரிஸ்க் அவங்க எடுக்க மாட்டாங்க. ஓகே, அப்புறம் காங்கிரஸுக்கு 2 சீட்டு தருவோம். இப்ப இந்த கனிமொழி ராகுல் காந்தி மீட்டிங்க்கு முன்னாடி இன்னொரு 2 சீட்டு தரோம், 25ல இருந்து 27 ஆக்குறோம். அதை ஏத்துப்பாங்களான்னு எனக்கு தெரியல. இவ்வளவு தூரம் கதறிட்டு நீங்க இன்னும் 2 சீட்டு தாங்கிறதையும் ஒத்துப்பாங்களான்னு தெரியல. அப்புறம் இன்னொரு விஜயன், நீங்க ஒரு 5 மெம்பர் கமிட்டி அமைச்சிட்டு அதை அண்டர்மைன் பண்ற மாதிரி நாங்க போய் ராகுல் காந்தியை பார்ப்போம், எதுக்கு இந்த கமிட்டின்னு கேட்கறது? கிரீச்சோட கமிட்டி இதுக்கு இங்க பேசணுங்கிறதுக்காக தானே. நீங்களாம் விடுங்க, உங்கள்கிட்ட பேசுறது நாங்கள் மேலிடத்துல பேசிக்கிறோம்னு செய்யறது ஆக்சுவலா ராகுல் காந்தி கூட அதை ஒரு ஆப்டிக்ஸ்க்காக ஒத்துக்கூடாதுன்றனா. ஏன்னா காங்கிரஸ் தேய்ந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஹை கமாண்ட் கல்ச்சர். ரீஜனலா பாப்புலரா இருக்கிற லீடரை அண்டர்மைன் பண்ற மாதிரி அங்க முடிவு எடுக்கிறது, ராஜ்யசபாக்கு அங்கிருந்து ஆள் அனுப்புறது, இங்க லோக்கல் உள்ளவங்களை ஒப்பீனியனே கேட்கறதுக்கு. அது தலைவர் மாற்றத்திலே ஈவிகே இளங்கோவன் என்கிட்ட நேர்காணல் பண்றப்ப எனக்கு எதுவுமே தெரியாது, நான் போனேன் தவறுன்றது. கேஸ் அழகிரி அவர்கள் ரொம்ப நம்பிக்கையோடு போயிட்டு சொன்னாங்க, நான் என்ன இவ்வளவு வெற்றி கொடுத்திருக்கிறேன், என்ன அதுதானே அவங்க கல்ச்சர். கர்நாடகால டிகே சிவகுமார் சித்தராமையா பிரச்சனை, இப்ப 2.5 வருஷம் டென்யூர் பிரச்சனை வரும்போது கர்கே சொல்றாரு ஹைகமாண்ட் முடிவு எடுக்குன்றாரு. சார் நீங்க தான் சார் ஹைகமாண்ட், நீங்க தான் காங்கிரஸ் சீஃப். அப்புறம் ரீசெண்டா அப்ப நான் இப்படி பார்க்கலாமா ரகு, இது ஒரே ஒரு இடம். அப்ப கனிமொழி அவர்கள் போயிருக்கிறாங்க, ராகுல் சந்திக்கிறாங்கன்னா ஏதோ ஒண்ணு செட்டில்மெண்ட் ஆக போகுதுன்னு புரிஞ்சுக்கலாமா? அது நோக்கி தான் போகுது. இப்ப 2019லயும் 24லயும் காங்கிரஸுக்கு யாருமே கை கொடுக்காத நேரத்தில் தமிழ்நாடு கொடுத்தது அதுக்கு முக்கியமான காரணம் திமுக. பட் அந்த ஒரு பாயிண்ட வச்சு ராகுல் காந்தி ஒத்துக்கலாம், கொஞ்சம் குறைச்ச சீட் 2 சீட்டு 3 சீட்டு சரி 30 கொடுத்து விட்டுருங்க அப்படின்னு ஒரு ஃபேஸ் சேவிங் ஃபார்முலா பிளஸ் ஒரு ராஜ்யசபான்னு கேட்டு முடிச்சுக்கலாம். 30 நாளே மத்தவங்களும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, 21 ஃபார்முலா வாங்கிரும். பட் காங்கிரஸ்க்கு என்ன அட்வான்டேஜ்னா இப்ப இருக்கிற அலையன்ஸ் பார்ட்னர்ல அதிக வாக்கு சதவீதம் அவங்க தான் வச்சிருக்காங்க. ஏன்னா பாமக உடைஞ்சிருச்சு, டிஎம்டிகேக்கெல்லாம் 2% தாண்டிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கிறபோது அவங்களும் ஹார்ட் பால் விளையாடுறாங்க, இங்க எனக்கு இது வேணும், இது அவங்களுடைய மொமெண்ட் இல்லை இது. ஏன்னா இது பார்லிமெண்ட் எலெக்ஷன் கிடையாது, திமுகவுக்கு தான் இந்த எலெக்ஷன் ரொம்ப முக்கியம். காங்கிரஸ் இருந்தா அந்த கூட்டணி ஜெயிக்குங்கிறது ஒரு பெர்செப்ஷன். அது
the sum of the parts is greater than the whole னு சொல்லுவாங்கல, அந்த அந்த பழமொழிக்கு ஒரு அற்புதமான உதாரணம் இப்போ உள்ள சிச்சுவேஷன். காங்கிரஸ்க்கு பெரிய ஸ்ட்ரெngth கிடையாது, ஆனால் அவங்க வந்தா அந்த கூட்டணி வலுப்பெறும். இல்ல இதுல ஷியாம் அவர்கள் சொன்ன பாயிண்ட் வந்து திமுகவும் கராரா இருக்குன்னு. இந்த கரார் தன்மை இருக்கு அப்படின்னா இது பிரேக்கப் ஆகவும் வாய்ப்பு இருக்குன்ற இடத்தையும் அவர் தொட்டு காட்டுறாரு. அந்த இடமும் இருக்கு, அதை நம்ம தவிர்த்து விட்டு. ஆமா ஆமா, திமுக வந்து என்ன கான்ஃபிடன்ஸ்னா இப்ப 3 முனை போட்டி 4 முனை போட்டி. முன்னெல்லாம் வந்து இருமுனை போட்டியா இருக்கும், அப்ப வந்து இவங்க போயிட்டா பிரச்சனை வரும் அப்படின்னு நினைக்கலாம். காங்கிரஸ் அப்ப கூட வந்து காங்கிரஸ் வந்து பிஜேபி இருக்கிற அலையன்ஸ் போக முடியாது 2021 எடுத்தா கூட. பட் இப்போ வந்து விஜய் வந்து ஒரு செக்யூலர் ஆல்டர்னேட்டிவ் கொடுக்கறதுனால வந்து அங்க அங்க போனாலும் நமக்கு ஒரு பெரிய சேதாரம் வராது. ஏன்னா ஏற்கனவே ஏடிஎம்கே பிஜேபி தினகரன் அந்த ஒரு அலையன்ஸ் இருக்குது, அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். முன்ன மாதிரி டேமேஜ் ஏற்படுத்த முடியாது, காங்கிரஸ்க்கு ஒரு 4 to 5% வாக்குகள் இருந்தாலும் முன்ன மாதிரி டேமேஜ் ஏற்படுத்த முடியாது திமுக நினைக்கலாம். ரீசெண்டா சத்தியமூர்த்தி பண்ண ஒரு ஈவெண்ட் அட்டெண்ட் பண்ணேன். அதுல எனக்கு தெரிஞ்ச 2 விஷயம். வந்திருந்த கார்டர்ஸ் எல்லாருமே ஒரு 90% வந்து டிவிக்கோட போகணுன்றாங்க. ராகுல் காந்தி வந்து அவங்க தொண்டர்கள்ட்ட வந்து நீங்க ஒரு ஒப்பீனியன் கேட்டு இந்த அலையன்ஸ் போகணும் அப்படின்னு நினைச்சா 100% டிவிக்கே தான் அவங்க. ஏன்னா இந்த எலெக்ஷனை கூட விட்டுறாங்க. உள்ளாட்சி தேர்தலில் நாங்க போட்டி போடணும், ஒரு கவுன்சிலர் ஆகணும் அல்லது வந்து எங்களுக்கு பதவி கிடைக்கணும்னா எங்களுக்கு வந்து திமுக இருந்தா வாய்ப்பே கிடையாது அப்படிங்கறத அவங்க ஆணித்தரமா சொல்றாங்க. நீங்க எங்க வேணா அவங்க சர்வே பண்ணி பார்க்கலாம் தொண்டர்கள்ட்ட. அப்புறம் வந்து நான் பார்த்த இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை அமேசிங், அவ்வளோ பேர். என்ன பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் வாக்கு வந்து விஜய்க்கு போகும் இல்ல திமுக ட்ரெடிஷனலா வரும் சொல்றாங்க. அவங்க ரொம்ப நம்புற கட்சி காங்கிரஸ். அவ்வளோ இளைஞர்கள் வந்திருந்தாங்க, அவ்வளோ உற்சாகத்தோடு வந்தாங்க. விசிக அது அந்த மொமெண்டத்தை கெயின் பண்ணல. பல காலமாக விசிக வந்து இஸ்லாமியர்கள் மத்தியில ஒரு நம்பிக்கையை அவங்களுக்கு இந்தியா ஃபுல்லா அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா காங்கிரஸ் தான் நிக்க முடியும். அப்படி யோசிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே இருந்தா கூட இஸ்லாமியர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்மளுடைய கல்ச்சர் படி நம்ம இஸ்லாமியர்களை ஒரு வந்து வெறுக்கிற வழக்கம் இங்க கிடையாது. இங்க சேஃப்டி யார் இருந்தாலும் இருக்கும். பிஜேபி வந்தாதான் பிரச்சனையா வரக்கூடும். ஏன்னா இந்த திருப்பரங்குன்ற விஷயம் இருக்கிறாங்க. இப்ப அசாம்ல பிரச்சனை, ஒடிஷால பிரச்சனைனா அவங்களுக்கு காங்கிரஸ் ஒரு தடுப்பு அரண் மாதிரி நீங்க நம்புறாங்க. இப்ப நீங்க சொல்றதை இப்படி புரிஞ்சுக்கிறாரு, உள்ளுக்குள்ள இருக்கிற தொண்டர்களினுடைய எண்ணம்ன்றது நம்ம அது சந்தேகமே கிடையாது. அதாவது இவங்க இப்போ ஒரு மீட்டிங் போனாங்கல்ல, டெல்லிக்கு போனாங்கல்ல காங்கிரஸ் தலைவர்கள், அவங்க ஒப்பீனியன் சொல்லக்கூடாது. அவங்க என்ன கேட்டாங்க, அவங்களுக்கு பர்சனலா ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கலாம் திமுகவோட போறது அல்லது வேற யாரோட போறது. தொண்டர்கள் என்ன சொல்றாங்க அவங்களோட விஷயத்தை நீங்க எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு ராகுல் காந்தி கேட்டிருந்தாருன்னா அவங்க டிவிக்கு தான் சொல்லியிருக்கணும்.